நாலு திவ்ய தேசம் சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுங்க. கும்பகோணத்துக்கு போனேன்னா 4 கோவில் சேவிச்சா ஒரு திவ்ய தேசம் ஞாபகம் இருக்கா? ஷார்ங்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி, ஆதிவராகர் 4த்தையும் சேவிச்சா ஒரு திவ்ய தேசம். திருப்பதி மேல பெருமாள், கீழே திருச்சானூர் தாயார், கோவிந்தராஜ பெருமாள், ஆதிவராகர், இவ 4 பேரையும் சேவிச்சா ஒரு திவ்ய தேசம். இது ரொம்ப சுலபமான பெருமாள். ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டாலே 4 திவ்ய தேசம். டக்கு டக்கு, இது ஒரு சன்னதி, அது ஒரு சன்னதி, அது ஒரு சன்னதி, இது ஒரு சன்னதி. ஊரகத்தான், நீரகத்தான், காரகத்தான், கார்வானத்துள்ளான் 4 பேர் பெருமாள் ஆழ்வார் எடுத்திருக்கார். முதல் திவ்ய தேசம் ஊரகத்தான். அதாவது உரக என்றால் பாம்புன்னு அர்த்தம். பெருமாளுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? பெருமாளுடைய படுக்கையே பாம்பு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். அந்த பாம்பு யாரு? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். பாம்பு பேர் என்ன? அனந்தன். இன்னொரு பேர் என்ன? ஆதிசேஷன். ஆதிசேஷனான அனந்தனான பாம்பு யாரு? அவரே. இது நோட் பண்ணி வச்சுங்கோ. ஆதிசேஷனும் அவரே. பின்ன எதுக்கு அவரே ஆதிசேஷன் ஆயிருக்கார்? ஏன்னா அவர் ஏதாவது வேற யாராவது படுக்க வாங்கி கொடுத்தா தப்பு சொல்லிட்டே இருப்பார். இப்படி இருக்கணும், இட் இஸ் வெரி ஹார்ட், ஹிப் இஸ் பெயினிங், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஆர்த்தோ பெட், இட் பெண்ட்ஸ், ஏதாவது ஒண்ணு சொல்லுவார். அதனால அவரே படுக்கை ஆயிட்டார். அவர் வேற யாராவது படுக்க வாங்கி, அவரே அவருக்கு படுக்கை ஆயிட்டார். அவருடைய வாகனம் கருடன், சுபர்ணன், தார்க்ஷன். யார் அந்த கருடன்? அவரே. அவருக்கு படுக்கையும் அவரே, வாகனமும் அவரே. அதனால்தான் பெருமாளுடைய நீங்க பார்த்தேன்னா இந்த கருடன், ஹனுமான் எல்லாம் நம்ம திருமண் காப்பு பக்கத்துல வச்சிருப்போம். ஏன்னா அவரே தான் எல்லாமும். அதனால இங்க பெருமாள் உரகத்தான். உரக என்றால் பாம்பு, ஊரகத்தான் பாம்பா இருக்கார். அது எப்படி சார் பாம்பா இருக்காருன்னா, இந்த பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிகைக்கு பெருமாள் வாமனனாய் உபேந்திரனாய் வந்தார். 3 அடி மண் கேட்டார், வளர்ந்தார். வளரும் போது என்னாச்சு? ஒரு திருவடி மேல் நோக்கி இருக்கு, இன்னொரு திருவடி பூமியில பட்டுது. திருவடி பட்ட அந்த பூமியில பட்ட திருவடியை மறுபடியும் 3வது அடிக்கு நிலம் கேட்க உடனே பெருமாளை பார்த்து பலி சக்கரவர்த்தி சொன்னார், என் தலை மேல வச்சிரு. இப்ப தலை மேல வச்சு பெருமாள் தள்ளும் போது அந்த பலி சக்கரவர்த்தியால பெருமாள் எப்படி இருக்காருன்னு பார்க்க முடியலையா. அப்ப இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணாராம், நீ உலக அழைந்து விட்டாய், என்ன கீழே தள்ளிவிட்ட, உன்னுடைய வடிவழகை என்னால சேவிக்கவே முடியலையே, அதனால என் கண்ணு அளவு, என் ஐ லெவலுக்கு ஏதாவது ஒரு திருஷ்யம் கொடுன்னு சொன்ன உடனே பெருமாள் ஊரகத்தானாய் ஆதிசேஷனாக காட்சி கொடுத்தார். அதனால இந்த திவ்யதேசத்துக்கு போன உலகளந்த பெருமாள் க்ஷேத்திரத்துக்கு போன உடனே நீங்க கர்ப்பகிரகத்துல உயரமா பெருமாள் ஏதோ கிட்டத்தட்ட இருப்பார், ஒரு 35-40 அடி இருப்பார் பெருமாள். அவ்வளவு அழகா இருப்பார் அந்த உலகளந்த பெருமாள். பார்த்த உடனே அப்படியே அந்த கர்ப்பகிரகத்துல உட்கார்ந்துருங்க, கீழே உட்காந்துருங்கோ. உட்காந்தேன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அந்த பொந்து வழியா குனிஞ்சு பார்த்தேன்னா ஆதிசேஷன் தெரிவர். அந்த ஆதிசேஷனைத்தான் ஆழ்வார் ஊரகத்தாய் அப்படின்னு பாடியிருக்கார். அதனால உலகளந்த பெருமாள் கோவில் ஊரகத்தாய். ஆனா பெருமாள் வந்து உயரமா வளர்ந்திருக்கார். அவரே ஒரு பலி சக்கரவர்த்திக்காக குட்டியூண்டா ஒரு பாம்பா வர்றாரு இல்லையா? அப்படின்னா எவ்வளவு எளிமை. இந்த எளிமைத்தன்மை, இது நீங்க ரொம்ப ஜாகிரதையா இதை புரிஞ்சுக்கணும். எளிமைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யூ ஹேவ் டு பி வெரி ஆக்சசிபிள். இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி வீட்டுல பேசும்போதே சாதாரணமா இருக்கிற வரைக்கும் அப்பப்ப எப்படி இருக்கேன்னா கேட்டுன்னு இருப்பார். ரொம்ப பெரியவர் ஆயிட்டார், நம்மளோட பேசவே இல்லை அப்படின்னா, ரொம்ப பெரியவர் ஆயிட்டார்னு சொன்னா நம்மளோட பேசுறது இல்ல, பேசின்னு இருக்கிற வரைக்கும் அவர் பெரியவர் இல்லை, அப்படிதானே அர்த்தம்? அதுதானே கொராலரி, அதுதானே அர்த்தம். ரொம்ப சாதாரணப்பட்டவரா இருந்த வரைக்கும் நன்னா பேசிண்டார், ரொம்ப பெரியவரானோன்னு பேச முடியல. அப்படின்னா என்னன்னா, எப்போது அவருக்கு பதவி வந்து விட்டதோ, when he or she has been extremely prosperous, that prosperity has created a very very thin shield, probably a screen. It has drawn a screen in such a way that the person is not able to see how accessible he or she can be. And the accessibility ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தன்மை ஜலத்துக்குண்டு. இப்போ ஜோக் ஃபால்ஸ்ன்னு இங்க கர்நாடக பக்கம் ஒரு ஜோக் ஃபால்ஸ்னு உயரமான ஒரு ஃபால், ராஜா ராணி ராக்கெட் ரோவர் எல்லாம் சொல்லுவா. அது மேலேந்து ஷராவதி நதி குதிக்க வேண்டும், மேலேந்து வரக்கூடிய நதி சொல்லுமா, நான் எவ்வளவு உயரமான இடத்தில் இருக்கின்றேன், நான் கீழே வர முடியுமா? கேட்கவே கேட்காது. எவ்வளவு உசரத்துல இருந்தாலும் நீர் யாரும் சொல்லாமல் மேலிருந்து கீழே இறங்கும். நம்ம தானே பிசிக்ஸ் எல்லாம் படிக்கும், வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல். மேல உச்சியில இருந்தாலும் கீழே நோக்கி வரும். தண்ணீருக்கு இன்னொரு தன்மை, அது எந்த பாத்திரத்தின் அளவோ அந்த பாத்திரத்தின் அளவை பெற்றுக்கொள்ளும்.
இப்ப நீங்க ஒரு கொள்ளளவு வச்சுருக்கீள், அண்டா குண்டா கமலா லோலா இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் பெரியோர்கள்லாம் இங்க இருக்கு. கல்யாணத்து போது முன்னெல்லாம் என்ன பண்ணுவான்னா, எங்க பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன், கல்யாணத்து போது அந்த கல்யாண மண்டபத்திலேயே ஒரு அறையில என்னெல்லாம் சீர் பாத்திரம் கொடுக்க போறான்னு அதை வச்சிருவா. அதெல்லாம் தளிகை பண்ணிட்டு இருந்தா பாருங்க. அதனால நிறைய பாத்திரங்களா வச்சு இதெல்லாம் இப்பெல்லாம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் உபன்யாசம் பண்ணேன். ஸ்விக்கி கூப்பன்ஸே கொடுத்துட்டா அவளுக்கு. ஏன்னா அவர் பண்ணியே கொண்டு கொடுத்துடுறார். அடுத்த இன்னும் பாருங்க ஒரு 5 வருஷத்துல அடுத்த லெவல் அட்வான்ஸ்மெண்ட் போறோம். ஃபீடிங்னு ஒரு ப்ராசஸ் வரப்போகுது. அவர் தளிகை பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஊட்டி விட்டுருங்கன்னு அந்த ஸ்விக்கியில வந்தவர் ஊட்டி விட்டுருவார். அவர் என்ன நினைக்கிறார், சமபந்தி போஜனம்னு பேர். அதனால அவர் இப்ப என்ன பண்ணிடுறார், அவர் சாப்பிட்ட மிச்சத்தையும் நமக்கு ஊட்டி விட்டுடுறார். ரெண்டும் இருக்கு. அதனால இப்போ அந்த வெவ்வேறு பாத்திரங்கள் அந்த பாத்திரத்தின் அளவை தண்ணீர் பெற்றுக்கொள்ளும். மேல இருக்கிற இடத்துல இருந்து கீழே வரும். ரெண்டாவது குணம் மேற்கொள்ளும். இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, ரெட் கலர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ரெட் வாட்டர் ஆயிடும், ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ப்ளூ வாட்டர் ஆயிடும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்வா. நீங்க எவ்வளவு கொண்டாடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணீர் மாறிக்கும். அப்ப தண்ணீருக்கு இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் பகவான் கிட்டயும் இருக்கு. பகவானும் எங்கோ வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன், நம்மை தேடி நம் வீடு தேடி நம்ம சீடைய சாப்பிடணும்னு கோகுலாஷ்டமிக்கு வராரே, அவருக்கு எவ்வளவு எளிமையான தன்மை இருக்கணும் இல்லையா? நம்ம சீடையை போய் சாப்பிடணும்னு வராருன்னா அந்த பெருமாள் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதனால மேலேந்து கீழே வரார், நம்மளோட நன்னா பழகிறார். அதனால நீரின் தன்மை அவருக்கு உண்டு. இந்த நீர்மை இருந்ததால் தான் உயரமான வாமனன் திரிவிக்ரமனாக வளரும் போது அந்த பலி சக்கரவர்த்தியின் கண்ணளவுக்காக ஆதிசேஷனாக வந்தான். இந்த நீர்மையை காண்பித்தான் ஊரகத்தான்.